Hello, vanakkam. Welcome back to my channel. Sometimes we have like goals in life, whether it is studies related or health related, career related. எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில கோல் இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்ச நாள் நல்லா ப்ரோக்ரெஸ் பண்ணியிருக்கோம், மேபி கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வேறு வந்திருக்கும். பட் அட் சம் பாயிண்ட் வி ஸ்லிட் பேக், லைக் நம்மளோட ப்ரோக்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. We might have had a setback or health crisis vandirukkalam, or some event happened, something that stopped our that made us take a break. அது ஸ்டடீஸில் இருந்தோ, ஹெல்த் ஜேர்னியில் இருந்தோ, கரியரில் இருந்தோ, வாட் எவர் இட் இஸ், we may have taken a break from our goal. அப்போது ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர், வாட் எவர் இட் இஸ், நம்மளோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் போயிடுச்சு, நம்ம இது வரைக்கும் கெயின் பண்ண ப்ரோக்ரஸ் போயிடுச்சு, மேபி we have even become worse than when we started. அப்படி கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்படி நம்ம திருப்பி வரலாம். லாட் ஆஃப் த டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் நம்ம இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டிவேட்டட் ஆகிறது வந்து இட் இஸ் ஈஸியர் கம்பேர் டு ஒரு தடவை முயற்சி எடுத்து ஒரு வழியில் போகையில் ஒரு ஃபெயிலியர் வந்த பிறகு திருப்பியும் நம்மளை மோட்டிவேட் பண்ணி, ஈவன் நம்ம ஸ்டார்ட் பண்ணதை விட பின்னாடி போன பிறகு நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரது இட் இஸ் ஈவன் ஹார்டர். பிகாஸ் இனிஷியலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு ஃபெயில், இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய மோட்டிவேஷனில் நம்ம போவோம். ஆனால் ரியாலிட்டிஸ் கம் டு லைஃப்பில் நம்ம நிறைய ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம நினச்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியாமல் வி மே ஃபால் டவுன். அப்படி நம்ம விழும்போது அங்கே இருந்து பிக்கிங் ஆர் செல்ஃப் அப் அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்ட் இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். அந்த மாதிரி இஃப் யூ ஆர் இன் சம் கைண்ட் ஆஃப் எ பிளேட்டோ, நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க, ஆர் இஃப் யூ ஹாவ் ஆக்சுவலி லாஸ்ட் யுவர் ப்ரோக்ரஸ், நீங்கள் பின்னாடி வந்திருக்கீங்கன்னா, தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் யூ கேன் கீப் இன் மைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் this is a natural state of all effort. எந்த ஒரு எஃபர்ட் எடுத்தாலும் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் டே 1 till the day of achieving that goal, ஒரு நாள் கூட ஒரு பேக் ட்ராக்கிங் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்போடு அப்படின்னு மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க மிக குறைவான நபர்கள் தான். அப்படி இருக்கிறவங்க கூட ஒரு சில விஷயங்கள் அப்படி அவங்களால பண்ண முடிஞ்சால் கூட எவ்ரி ஏரியா இன் லைஃப் அப்படி அவங்களால கொண்டு வர முடிஞ்சிருக்க மாட்டேங்குது. So this is a very natural state of being. அதுதான் first. So we need to first start by forgiving ourselves. நம்மளே we tend to be really hard on ourselves. நம்ம நினச்சிட்டு முடியாமல் போயிடுச்சுன்னா we tend to get real, என்னால் இதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டில் போகிறதோ, ஆர் மற்றவங்களை கூட நம்ம ப்ளேம் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு வீட்டில் நான் இருக்கும் ஒரு வரைக்கும் என்னால் இது பண்ண முடியாது, என்னோடய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால பண்ண முடியாது, என்னோடய ஆஃபீஸ் இப்படி இருக்கும்போது நான் எப்படி கஷ்டப்பட்டு எனக்கு இன்னொரு கோலுக்கு நான் ஒரு எஃபர்ட் எடுக்க முடியும், இப்படியெல்லாம் we find excuses why it cannot be done. It may be related to us, it may be related to other people. So இந்த ஒரு மென்டாலிட்டியில் இருந்தது it creates a lot of mental garbage. இந்த garbage is way more toxic than the actual slip that happened. நம்மளோட ப்ரோக்ரெஸில் நமக்கு நடந்த அந்த பேக் ட்ராக்கிங்கை விட நம்ம மென்டலி the narrative that we are creating that is harmful is even more harmful. அப்போது அந்த நரேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணணும். யூ நீட் டு சிட் அண்ட் ஐடென்டிஃபை தட் எஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரோக்ரெஸ் பண்ணேன், ஆனால் டியூ டு வட் எவர் சர்க்கியூம்ஸ்டான்சஸ் ஒரு என்னுடைய லேசினஸ் வட் எவர் காரணத்தாலே ஐ லாஸ்ட் தட் ஸ்ட்ரீக். இப்போது நான் வந்து ஐவ் கான் பேக் டு வேர் ஐ ஸ்டார்டட் ஆர் ஐ ஹவ் கான் ஈவன் வர்ஸ் தென் வேர் ஐ ஸ்டார்டட். we need to realize this. Or we may be having some progress, but initially இருந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் we have retained some things, கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, பட் மேக்ஸிமம் எல்லாம் மறந்துட்டு அப்படி கூட இருக்கலாம். whatever it is your state, நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் we need to accept this and forgive ourselves. நம்மளால் ஒரு தப்பு நடந்துச்சு, பரவாயில்ல. செகண்ட், this is a very very good step. we can learn from this. ஏன்னா இந்த ப்ரோக்ரஸ் நமக்கு இப்போ போகிறதுக்கு what were the reasons, like why did we lose that streak, what was the tipping point for us to just lose நம்மளோட ப்ரோக்ரஸ், மோட்டிவேஷன் எல்லாம் எங்கே வச்சு நமக்கு முடிஞ்சிச்சு, எங்கே இருந்து நமக்கு அது லாஸ் ஆகிடுச்சு, what all can we learn from it, like that gives us a reality check. like practical lifeல நம்ம போகும்போது இண்டிவிஜுவல் நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாங்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல எக்ஸாம்பிள் தான் இப்படி நம்மளோட வின்னிங் ஸ்ட்ரீக்கில் நமக்கு ஒரு பிரேக் வந்தது. ஸோ we can use those things that actually happened. அதை we can list out. These things are the things that really happened in life that we need to overcome. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இல்லை, தீஸ் ஆர் ஜஸ்ட் எக்ஸசைசஸ் ஃபார் யூ டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். எப்படி இது நடந்துச்சு, இஸ் இட் பிகாஸ் நம்மளே இன்டர்னலி வந்து ஒரு வில் பவர் எக்ஸர்ட் பண்ணாமல் நம்மளை விட்டு கொடுத்ததுனாலையோ,
இல்லை நம்ம இருக்கிற என்வயோன்மெண்ட் வந்து கண்டியூசிவாக இல்லாததுனாலையோ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்ததுனாலையோ எந்த ஃபேக்டர்னாலே அவர் ப்ரோக்ரஸ் வாஸ் லாஸ்ட்ன்றது வி கேன் ஐடென்டிஃபை. திஸ் இஸ் அ வெரி எம்பவரிங் டூல். இது நமக்கு கையில் வந்த உடனே வி கேன் அட்ரெஸ் திஸ். ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கேன் பி டன் மச் பெட்டர் பிகாஸ் வி ஆர் அட்ரெஸிங் அவர் பர்டிகுலர் சுச்சுவேஷன். இதில் என்ன மாதிரி பிரச்சனை வந்துச்சுங்கிறது வி கேன் அட்ரெஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்மளோட வில்பவரோட ஒரு குறைபாடுனாலே இந்த மாதிரி நம்மளோட ப்ரோக்ரஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா we can see how exactly we can improve on that. How did we lose that willpower? எதனால நடந்தது, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்த போது எனக்கு அந்த willpower போயிடுச்சு, ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கிரைசிஸ் வந்துச்சா அதனால ஐ குடன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் எனிமோராக இருந்ததா, இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் இவெண்ட் வந்தது அதுக்காக ஐ வாஸ் ஃபோக்கஸ் ஸோ மச் மோர் ஆன் தட் ஐ லெட் கோ ஆஃப் மை கோல்ஸ் அப்படி இருந்ததா. ஸோ வாட் வாஸ் த பாயிண்ட், ஆர் வாஸ் ஐ ஜஸ்ட் போர்டு, ரொம்ப நாள் இதுக்குன்னு நான் முயற்சி பண்ணி ப்ரோக்ரஸ் பார்க்காம டிட் ஐ ஜஸ்ட் லூஸ் மோட்டிவேஷன் அப்படியா என்னென்னு தெரிஞ்ச பிறகு we can address that. லைக் இப்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததாக இருந்தால் we can sort it out and move forward. ஒரு பர்டிகுலர் இவெண்ட்டினால பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஃபியூச்சர் when are these similar events coming upனு பார்த்து அந்த டைமில் we can schedule ourselves so much better and make sure that this event will not completely hamper our progress. அதுக்கேற்ற மாதிரி we can slot our time. ஆர் நம்மளோட போர்டம்னாலேயோ நமக்கு இது வரைக்கும் இருந்த மோட்டிவேஷன் நம்ம ப்ரோக்ரஸ் விசிபிளாக பார்க்க முடியாததுனால நம்ம நிப்பாட்டதாக இருந்தால் we have to change our strategy. ப்ரோக்ரஸ் எப்படி இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு we are maybe measuring our progress wrong. இவ்வளோ பெரிய கோல் வைக்காமல் சின்ன சின்ன கோலில் நம்மளோட ப்ரோக்ரஸ் மெஷர் பண்ணால் will we be able to see progress அப்படின்னு மாற்றி பார்க்கலாம். And we may need to join groups which are also working towards the same goal. ஈவன் நம்ம ஃபிசிக்கலாக போய் அந்த குரூப்பில் சேரலைன்னா கூட ஆன்லைனில் தெர் ஆர் ஸோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் these days. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவாக இருந்தாலும் there are so many platforms which offer content on that same interest and which will bring people from around the world who are also interested in the same thing. So அந்த மாதிரி இடத்துல போய் you can refresh your mind by interacting with them on a daily basis. That will give you like a shot of motivation. Daily நமக்கு அது வந்துட்டே இருக்கும் which will help keep us stay on track, help keep us on the track. Right. So அதே மாதிரி we can put in more effort. So find out what is the exact problem. நம்மளோட ஆக்சுவல் என்வாயன்மெண்டல் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா we need to change our environment. இருக்கிற என்வாயன்மெண்ட்டை ட்வீக் பண்ண முடிச்சா அப்படி பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்க்ரீன் அடிக்ஷன் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் நம்மளால் ஃபிசிக்கலாக we have to take our phone or our TV or whatever it is that's stealing away all our time. We need to physically make it inaccessible. என்னோட பையன் வந்து அவன் எக்ஸாம் டைம் வரதா இருந்தீங்கன்னா அவனே சொல்லுவான், நான் வந்து என்னோடய ஃபோன் அம்மா கிட்ட வச்சுக்கோங்க, யூ லாக் இட் இன் யுவர் ஷெல்ஃப், எனக்கு கொடுக்காதீங்கன்னு he will give it to me because he knows that if the phone is next to him he will want to play video games. அப்போது அவனை அந்த he has reached that stage that he knows rather than trying to every day have the willpower to fight against his need to play video games, it is easier if he just takes the phone and like keeps it locked up. Similarly நானுமே வந்து நைட்டு தூங்காமல் I like to sit and read books. எனக்கு புக்கு படிக்கணுமா தூங்கணுமான்னு கேட்டால் தூங்குறது எனக்கு முக்கியமாக இருந்தால் கூட புக் படிக்கணும்னு தோணும். ஸோ இப்போ என்னோடய பெட்ரூமில் ஐ எம் நாட் கீப்பிங் எனி புக்ஸ். நான் அதை எடுத்து லிவிங் ரூமில் மாற்றி வச்சுட்டேன். ஸோ தட் இன்ஸ்டிங்டிவ் ஹேபிட் தட் ஐ ஹேவ் தட் படிக்கிறதுக்கு உட்காந்த பிறகு அந்த கொஞ்சம் நேரம் புக்கு படிச்சுட்டு இப்போ தூங்கலாங்கிற மென்டாலிட்டியில் ஈஸியாக நான் போய் அந்த புக் எடுக்கிற பழக்கம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ நவ் ஐ ஹாவ் டு கெட் அப், லீவ் த ரூம், ஸ்விட்ச் ஆன் த லைட், வேறு ரூமில் போய் அங்கே லைட்டு போட்டு அங்கேருந்து புக் எடுத்துகிட்டு வரணும், விச் இஸ் a lot more effort. ஸோ இட் becomes easier for me to tell myself ஒன்றும் வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஐ கேன் ஸ்லீப் ஆஃப். ஸோ இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் தட் யுவர் பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இஸ் ஹார்மிங் யூ கேன் மூவ் தட் டிஸ்ட்ராக்ஷன் ஃபிசிக்கலி அவே ஃப்ரம் யுவர் ஸ்பேஸ். உங்கள் ஸ்பேஸ் கேன் பி கெப்ட் க்ளீன். இல்லை ஒரு பர்சன் அவருடைய பிரச்சனை, அவருடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா இருந்தால் if you cannot remove the person physically, you have to find a new place. Then we have to remove ourselves physically because we cannot control other people's actions, we cannot control their motivations, we cannot control their attitudes, but we can change our own actions, our own attitudes, and where we are physically, we are not trees, we can move. ஸோ நம்மளாக எந்திரிச்சு போய் வேற ஒரு இடம் கண்டுபிடிச்சி வேர் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் டிஸ்ட்ராக்ஷன், நம்மளாக ஃபிசிக்கலி வி ஹவ் டு மூவ் தேர். ஸோ அவர் என்வாயன்மெண்ட் ட்வீக்கிங், இந்த என்வாயன்மெண்ட் கிளென்சிங் நம்ம பண்ணும்போது when we curate our environment with things that are suitable for us, நம்மளுக்கு we will be able to focus better. நம்மளோட output will become much better. So and ப்ரோக்ரெஸுக்காக there are tracking things that help us like ticker மாதிரி டெய்லி என்னென்ன மாதிரி ப்ரோக்ரஸ் வந்துச்சுன்னு இஃப் யூ ஹேவ் அ டிக்கர் திஸ் மெனி டேஸ் ஆஃப் டூயிங் திஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு ஒரு டிக்கர் வைக்கிறதெல்லாம்
These are things that can motivate you. So உங்களோட டெய்லி உங்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களிலே யூ கேன் ஹாவ் சம்திங் ரிலேட்டட் டு யுவர் கோல். ஸோ தட் அதை பார்க்கும்போதெல்லாம் யூ ஃபீல் மோட்டிவேட்டட் தட் எஸ் ஐ ஆம் தட் அப்படின்னு தோணும். That is another way. Then one thing you need to understand is, even if your progress is lost, நீங்கள் ஸ்ட்ரீக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, you have gone backனா கூட, that does not mean that you are not that person anymore. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். சப்போஸ் யூ லைக் ரன்னிங், நீங்கள் ரன் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டிங்க, ஜாகிங் காலையில் எழுந்திரிச்சு பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டிங்க. திஸ் கேன் பி சப்ஸ்டிடியூட் ஜாகிங் வித் வாட் எவர் இட் இஸ் தட் யூர் டூயிங். உங்களோட ஸ்டடீஸோ டயட்டோ whatever. ஸோ யூஆர் a ஜாகர்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எவ்ரிடே யூஸ் டு கோ ஃபார் அ ரன். யூ டிட் திஸ் ஃபார் let us say 2 weeks பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் யூ மேடா என்ன சொல்கிறது, ஏதோ காரணத்தால் யூ குடன்ட் ப்ரோக்ரஸ் எனிமோர் அண்ட் யூ லெஃப்ட் இட். ஒரு 1 month அப்படியே போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாமினா கூட இப்போ இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸ்டில் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அகேன், யூ டோன்ட் ஸ்டார்ட் திங்கிங் தட் ஐ ஆம் அ லூசர் who couldn't even maintain my streak, who has gone back from where I started. அப்படி நினைக்காம I am a runner அப்படின்னு நினைக்கணும். I am a person who runs. I am a person who used to run. Running will come back to me. I have muscle memory. That muscles will kick in when I start training again. I am just not in training right now. I can start training again, but I am a runner. அப்படின்னு சேம் திங். I am a student. நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா I am a UPSC aspirant. Whether you were preparing throughout or whether you left it in between, you are still a UPSC aspirant. ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகிறதுக்கு, ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா I am an entrepreneur. அது whether you were for a longer time or you left it in between and now you're coming back, whatever it is, these the skill sets and things will come back. Our brain and our body, they are way more powerful than we imagine. So they will come back. They are way more resilient than our mind. நம்மளோட மைண்ட் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வச்சிட்டிங்கன்னா body will deliver. So remember that these things will come back to you. So it's never truly lost. Any effort that we ever made, it's never truly lost. Even if now we are starting from a point way behind it, நம்மளோட skill set, our body, our brain has evolved. It has some neural pathways in place that will assist us. அது திருப்பி நீங்கள் ஆரம்பிக்கும்போது those pathways will fire. They don't ever get deleted. So they will fire and you will be able to actually do better. ப்ராக்டிஸ் பண்ணால் அது திருப்பி வந்துடும். ஸோ if you start running again, you will make progress faster than you made initially. அதே மாதிரி if you start studying again, you will be able to cover things better. Same for business, same for whatever it is that you want to do. So understand that just because you took a gap, you have not lost everything. So mentally, when you become strong and when you understand that the skill set is still in place, you need to start working on it again. So how do you do that? How do you restart that streak from today? Start by deciding that every day I'm going to do some work on it. ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடச்ச பிறகு மட்டும் ஆரம்பிக்கும்னு வைக்காமல், அது மாதிரி ஒரு பெரிய கோல் வைக்காமல், ஸ்டார்ட் வித் அ வெரி 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 சிம்பிள் கோல். த ஷார்ட்டஸ்ட் டைனியஸ்ட் கோல் தட் யூ கேன் மேக் அவுட் ஆஃப் இட். அந்த டைனியஸ்ட் கோல் என்னமோ அது இன்றைக்கி பண்ணிடுங்க. அண்ட் நாளைக்கு இதே மாதிரி குட்டின்ட்டு ஒரு கோல் வித் மேபி அ ஸ்மால் பிட் எக்ஸ்டெண்டட். லைக் இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் 2 minutes if you are thinking to do something, make it 3 minutes tomorrow. It's still very much easy, very much doable. அப்படி அப்படின்னு very small incrementsly you start doing more until that habit kicks in. And in the meanwhile, you like consume a lot of content related to it. Mentally, you soak yourself in that thing. உங்கள் goal என்ன, if you want to become a runner, consume a lot of running content. அது mentally you soak yourself in it, absorb a lot of knowledge so that your brain will be prepped for it. Physically, if you can't do a lot of it because of time constraints or whatever, just run for 2 minutes. இதே தான் ஸ்டடீஸுக்கும். டேக் திஸ் ரன்னிங் அண்ட் சப்ஸ்டிடியூட் இட் வித் whatever it is that you want to do. குட் ஃபுட் சாப்பிட்றதா இருந்தால் eat 1 fruit a day. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. நெக்ஸ்ட் டே வந்து you can make it like 1 meal will be a healthy meal. அப்படின்னு you can slowly improve. So in the meanwhile, mentally you need to like completely saturate your brain with these thoughts and these ideas. I have found that whenever I want to work on a goal, இந்த மாதிரி to consume positive content related to that thing will really help me. நம்மளோட மைண்ட் வந்து saturated with a lot of good content. There are a lot of creators out there who are a lot of forums, a lot of people, books, எல்லாத்திலும் they are helping you in whatever topic that it is that you want to learn about. So all you need to do is, while you can only physically achieve small goals, mentally you try to saturate yourself as much as possible about this thing. இதை பற்றியான நெகட்டிவ் பிலீவ்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் மைண்டில் வரும்போது don't like give them a lot of attention.
இது இல்லை, ஐ வில் டூ பெட்டர் திஸ் டைம் அப்படின்னு யூ நீட் டு ரீஃப்ரேம் தட் நரேட்டிவ். அந்த நெகட்டிவ் தாட் எடுத்து நீங்கள் அதை ரீஃப்ரேம் பண்ணிக்கணும். ஐ வில் நெவர் பி ஏபிள் டு டூ திஸ்ங்கிறத மாட்டி ஐ எம் புட்டிங் இன் எஃபர்ட் அண்ட் ஐ வில் சக்சீட் அப்படின்னு நம்மளாக ரீஃப்ரேம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ that way we will start putting in effort and we will mentally start thinking as a person who can do this. அப்படி தான் we will get back into that same track. நம்மளோட focus we need to improve it. எங்கே நமக்கு last time we slipped up, those things இந்த தடவை we will address it and we will restart better. அந்த மாதிரி entire நம்மளோட progress whatever we lost we will be able to get back and we will be able to build on it and move forward. So இந்த மாதிரி slip ups are very common. These things happen to you, to me, to everybody. It is just a part of life. So that grit, இந்த மாதிரி ஒரு mistake வந்தாலுமே திரும்பி வரதுக்கான resilience, that is what will make you successful. இந்த மாதிரி விழுந்த பிறகு அங்கேயே உட்காந்துடல, நான் விழுந்துட்டு இன்னுமே நான் எந்திரிக்க மாட்டேன்னு நினச்சா அங்கே தான் இருப்பீங்க. ஆனால் எந்திரிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் சக்ஸஸ் வந்து சேர்ந்துடும். Hope this was of some use to you. Thank you so much for watching and bye bye.